5 மாநில சட்டமன்ற தேர்தல் தொடங்குவதன் எதிரொலி. ஏப்ரல் 9ஆம் தேதி 29ஆம் தேதி வரை தேர்தலுக்கு பிந்திய கருத்து கணிப்பை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை. இனி 3 மதத்தினர் மட்டும்தான் பட்டியல் ஜாதி அந்தஸ்து கோர முடியும். உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் மது விற்பனைக்கு கட்டுப்பாடுகளை விதித்தது தேர்தல் ஆணையம். டாஸ்மாகில் ஒரு நபருக்கு அதிகபட்சம் 4.5 லிட்டர் வரைதான் மதுபானம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் அறிவிப்பு. திண்டுக்கல் அருகே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. காரில் இருந்த பைகள் அனைத்தையும் சோதனை செய்த பின்னர் அனுப்பினர். நாளை முதல் மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. நாளை சென்னை மயிலாப்பூரில் துவங்கி ஏப்ரல் 1ஆம் தேதி புதுக்கோட்டையில் நிறைவு செய்கிறார். கட்சிகளால் தான் ராமதாஸ் தனித்துவிடப்பட்டாரை தவிர மக்களால் அல்ல. மக்கள் அவர் பின்னால் உள்ளனர் எனவும் சீமான் பேட்டி. சென்னையில் காலையில் குறைந்த தங்கம் விலை மாலையில் சவரனுக்கு 2000 ரூபாய் உயர்ந்தது. ஒரு சவரன் 1,06,000 ரூபாய்க்கு விற்பனை. பிரதமரின் வெளியுறவு கொள்கை ஒரு யூனிவர்சல் ஜோக் என ராகுல் காந்தி விமர்சனம். பிரதமர் மோடியால் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது என்பது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு நன்றாக தெரியும் எனவும் விமர்சனம். ரயில் முன்பதிவை ரத்து செய்வதற்கான புதிய நடைமுறை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என ரயில்வே துறை அறிவிப்பு. கடைசி 8 மணி நேரத்திற்கு முன் ரத்து செய்தால் கட்டணம் திருப்பி வழங்கப்படாது. மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள 3ஆம் பாலினத்தவர்கள் திருத்த மசோதா 3ஆம் பாலினத்தவர்களின் அடையாளத்தை அழிக்கும் மசோதா. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடும் கண்டனம். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்கீடு. 6 தனி தொகுதிகளிலும் 2 பொது தொகுதிகளிலும் விசிக போட்டியிடுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்து. கூட்டணி நலனை கருத்தில் கொண்டே தொகுதி பங்கீட்டை ஏற்றும். 8 தொகுதிகளிலும் பானை சின்னத்தில் போட்டியிட உள்ளதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அறிவிப்பு. இரட்டை இலை சின்னம் இல்லை என்றால் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களிக்க மாட்டோம். அதிமுக உண்மை தொண்டன் என்ற பெயரில் ஒட்டப்பட்ட போஸ்டர்களால் பரபரப்பு. சென்னையில் குறைந்த வாக்குப்பதிவு நடந்த டி நகர், 1000 விளக்கு உள்ளிட்ட தொகுதிகளில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும். சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி குமரகுருபன் பேட்டி. நம்ம ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்கு, சென்னைனா 50% 60% தான் போல் ஆகும் அப்படின்ற ஒரு தோற்றத்தை மாற்றம்ன்றதால தான் நிறைய சீட் கொண்டு வரோம். டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு 75 to 80% டார்கெட் பண்ணி தான் போலிங்குடைய ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். மத்திய கிழக்கு போர் குறித்து விவாதிக்க நாளை மாலை 5 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு. எரிசக்தி விநியோக பாதிப்பு, அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடு, வளைகுடா நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்து ஆலோசனை. மும்பை பங்கு சந்தை சென்செக்ஸ் 800 புள்ளிகளுக்கு மேல் அதிகரித்து 73,216 புள்ளிகளில் வர்த்தகம். தேசிய பங்கு சந்தை நெப்டி 152 புள்ளிகள் உயர்ந்து 22,600 புள்ளிகளுக்கு மேல் வர்த்தகம். ஈரான் விதிக்கும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் போரை முடிப்பது குறித்து ஆலோசனை நடத்த தயார். அமெரிக்காவுக்கு ஈரான் உச்ச தலைவர் முஸ்தபா காமேனி நிபந்தனை. 20 ஓவர் தொடரில் விளையாட தென்னாப்பிரிக்கா செல்லும் இந்திய மகளிர் அணி. கேப்டன் ஹர்மன் பிரீத் தலைமையில் 15 வீராங்கனைகள் கொண்ட அணி அறிவிப்பு. மேலும் 2 இந்திய கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்தன. வரும் 28, 29ஆம் தேதிகளில் கப்பல்கள் அடுத்தடுத்து இந்தியாவுக்கு வரும் என எதிர்பார்ப்பு.
ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 15,300 கோடிக்கு வாங்கினார் அமெரிக்க தொழிலதிபர் கல் சோமானி. வால்மார்ட், ஃபோர்டு குடும்பத்தைச் சேர்ந்த சொலியா ஃபோர்ட் ஹோம் ஆகியோருடன் சேர்ந்து வாங்கினார்.